காலமுள்ளவரை கலைஞர் நவீன தமிழினத்தின் சிற்பிக்கு நவீன கண்காட்சியகத்தை திறந்து வைத்து ஏற்பாடு செய்திருக்கின்ற மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி.கே. சேகர்பாபு அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு பிரமிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய இந்த கண்காட்சி இந்த 100 ஆண்டுகள் முத்தமிழறிஞர் கலைஞருடைய வாழ்க்கை வரலாறை, அவருடைய எழுச்சி பயணங்களை, போராட்டங்களை, தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய தொண்டுகளை, அவர் கொண்டு வந்த பிரமிக்க வைக்க பிரம்மாண்டமான ஆச்சரியப்பட வைக்கின்ற திட்டங்களை எல்லாம் ஒரு சில நிமிடங்களில மக்கள் புரிந்து கொள்ளும் விதமாக இந்த கண்காட்சியை அமைத்திருக்கிறார். அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடன் பழகியவர்களுக்கு நன்கு தெரியும். அவருடைய போராட்ட குணங்கள், இயல்பாக நகைச்சுவையோடு பேசுவது, எல்லோரையும் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்வது, தன்னுடைய வீட்டு பிள்ளையைப் போல் எல்லோரையும் பாதுகாப்பது என்ற பெருமை கலைஞருக்கு உண்டு. ஆனால் அந்த அடிப்படையில் அவர் பிறந்தது முதல் காலமானவரை தமிழகத்தின் வழியே இந்தியாவில் உள்ள உலகத்தில் எங்கெங்கு தமிழ் சொந்தங்கள் வாழ்கின்றார்களோ அனைவருடைய உள்ளத்திலும் குடிகொண்டு இருக்கின்ற தலைவராய் அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மண்ணில் உயிர் உள்ளவரை, மனிதர்கள் உள்ளவரை கலைஞருடைய பெருமையும் ஆற்றலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதுதான் தமிழ்நாட்டுடைய பெருமை. அந்த அடிப்படையில் மிகவும் எளிதாக 100 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளுகின்ற, அவருடைய அர்ப்பணிப்புகளை பார்த்து மகிழ்வுற்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடையாக இதை மாண்புமிகு அமைச்சர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது என்னங்க, அங்க போட்டியிடவே விடாம அராஜகமா, இது எங்க இருக்கு? நம்ம ஜெர்மனியில இருக்கிறோமா, வடகொரியால இருக்கிறோமா, சூரத்தில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். இந்த நாட்டில் யாராவது இந்த தேச தந்தை மகாத்மா காந்தி வந்து போட்டியிட்டா கூட ஒருத்தர் யாராவது போய் விருப்பம் மனு போடுவாங்க. யாரா இருக்கும் அது? RSSல ஒருத்தர் போய் போடுவார். ஆனா இவர்கள் வந்து இந்த நாடே ஏற்றுக்கொண்ட வேட்பாளர் ஒருத்தர் இருக்காருன்னா சூரத்தில் இருக்காரு. இப்ப அருணாச்சல பிரதேசம், அங்கங்க அராஜகம் தொடங்கிவிட்டது. அந்த அடிப்படையில தான் எல்லா ஊடகங்களையும் மிரட்டி உருட்டி எல்லா வேலைகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சிறைதான். பிரிட்டிஷ்காரனாவது வந்து கொஞ்சம் மனித நேயத்தோடு நடத்தலாம். இவங்க கிட்ட அப்படிலாம் கிடையாது. வயதானவர்தான் சிறைதான், ஊடகவியலாளர் சிறைதான். சிறைக்கு அஞ்சுபவர்கள் யாரும் இல்லாம சிறை பிடித்து விடுவார் எல்லாரையும். அதனால எவ்வளவு காலம் அந்த மிரட்டல் உரட்டல் போக போதும், நாளைக்கு மறுநாள் முடிவு தெரியும். இப்ப எங்களை எப்படி சொல்லுவாங்க? நாங்க சொன்னோமா இல்ல, அவர் எங்களை எப்படி சொல்லுவாருன்னு கேட்டேன். ஏங்க, ஒரு நல்லாட்சி நடக்குதுன்னா நல்லாட்சி தானே அதுக்கு. நீங்க அது மாதிரி ஆட்சி கொடுத்திருந்தா உங்களை மக்களை சொல்ல போறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. நல்லாட்சி செய்யறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இப்பவும் கருத்து கணிப்பு இந்தியா முழுவதும் என்ன திணிப்பு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வாழ ஆட்ட முடியல. அப்போ என்ன சொல்றாங்க? 1, 2 இழுபறின்றாங்க. அப்ப நல்லாட்சி நடக்க வச்சு தானே மக்கள் இந்த தீர்ப்பு கொடுக்க போறாங்க. ஆகையால் 40 வெற்றி பெறுவோம். பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும்.